வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதிகா பிரேம்குமார். வணக்கம். 60 விரைவு செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வருகிற 16ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு உள்ளது என்ற மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட சட்டம் அரசிதழில் சனிக்கிழமை வெளியானது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 16ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் தமிழக பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர்பாபு, சாமிநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் சமத்துவ நாள் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமை குற்றங்கள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக முழங்கியவர் அம்பேத்கர் என்றும் அம்பேத்கர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டும் என தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சமூக நீதியை நிலைநாட்டுகிற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சேலத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். சேலம் அரசு கலைக்கல்லூரி அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். ஆணவ கொலையை தடுக்க தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று முதலமைச்சருக்கு திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். அடையாறில் மணிமண்டபத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணவ கொலையை தடுக்க மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதே கோரிக்கையை அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரும் கோரிக்கையை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், சட்ட உரிமைகள் மட்டுமில்லை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவையும் அனைவருக்குமானவை என்பதை வலியுறுத்தி தமது வாழ்நாளை மக்களுக்காகவே அர்ப்பணித்த அம்பேத்கரை அவரது பிறந்த நாளில் போற்றி வணங்குவோம். நம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் என்றும் நிலைத்திட உறுதியேற்போம் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படும் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தரப்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
தமிழ்நாட்டின் சிங்கம் என விஜயகாந்தை அழைத்தார் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திடீர் புகழாரம் சூட்டியிருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் சிங்கம் என விஜயகாந்தை அழைத்தார் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திடீரென்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். இதேபோல் 12 மணி நேரத்திற்கு முன்பு அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் பதிவில், மூடிய வாசல்கள் முன் நிற்காதே, திறக்கப் போகும் வாசலை நோக்கி நடந்து செல், உனக்கான பாதை புலப்படும் என்று கூறியிருப்பதும் பல்வேறு விதமான சர்ச்சைகளையும் பேசுபொருளாகவும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையான வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டில் நடைபெறுகிற மக்கள் விரோத ஆட்சி மாற்றப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்பது குறித்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில் அளித்திருக்கிறார். நெல்லையில் சந்திப்பு பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவினர் பெண்களை மதிப்பதில்லை என்றும், பெண்களை இழிவாக விமர்சித்த பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் பயப்படுவதாகவும் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், இழுபறி இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி நிறைவடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், இது குறித்து இப்போது பேச்சுவார்த்தை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். வழக்குகளுக்கு அஞ்சி பாஜகவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் வழக்கில் சிக்கிய தலைவர்கள் இருந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்துவிட்டு திமுகவை விமர்சிக்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார். மிரட்டலுக்கு பயந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் முத்தரசன் குற்றம் சாட்டினார். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அண்ணாமலை ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்றிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. இதற்கிடையே அண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமை விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். இது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் டெல்லி வழியே உத்தரகண்ட் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையில் அண்ணாமலை இமயமலையில் வெள்ளை உடையில் பாபா முத்திரையுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது. அண்ணாமலை 3 மாதங்கள் அரசியலுக்கு ஓய்வு கொடுத்து இமயமலையில் தங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று கூறுகிறது. பாலியல் புகாரில் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமாரின் சஸ்பெண்டை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறை போக்குவரத்து பிரிவில் வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றிய மகேஷ்குமார் மீது போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் பெண் காவலர் பாலியல் புகார் அளித்தார். இதன் பேரில் டிஐஜி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் புகார்தாரர் வேண்டுகோளின்படி பாலியல் புகார் சமரசம் மூலம் தீர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மகேஷ்குமார் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பித்ததாகவும் தெரிகிறது. இதன் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா மார்ட் மூலம் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் விற்பனை குறித்த வழக்கில் 7 இயக்குநர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். மருத்துவர்களின் மருந்து சீட்டு இல்லாமல் மருந்துகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக இந்தியா மார்ட் மீது காஞ்சிபுரத்தில் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் போதைப்பொருள் மற்றும் வகைப்படுத்தப்பட்ட மருந்துகள் உள்பட பிற தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியா மார்ட் மற்றும் நிறுவனத்தின் 7 இயக்குநர்களுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது. தமிழக கடல் பகுதியில் ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்படும்.
இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் அமல்படுத்தப்படுகிறது. இந்த தடை காலங்களில் மீனவர்கள் குடும்பத்திற்கு இதுவரை 6000 நிவாரணம் வழங்கி வந்த நிலையில் தற்போது 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மீன்பிடிக்க விசைப்படகுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்களின் விலை கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திருக்கோயில்களில் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டுச்சேலை சாத்தி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல் தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருவுடையாரை வழிபட்டனர். ஆசியாவிலேயே உயரமான விநாயகர் சிலை கொண்ட கோவை புலியகுளம் முந்தி விநாயகர் கோயில் விநாயகருக்கு பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் மாட வீதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் திருக்கோயிலிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கடலூரில் ஒரே இரவில் 8 இடங்களில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுப்பாளையத்தில் உள்ள செல்போன் சர்வீஸ் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் செல்போன் மற்றும் 2000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். அதேபோல் பாடலீஸ்வரர் கோவில் அருகே உள்ள செல்போன் சர்வீஸ் கடையின் பூட்டை உடைத்து 15000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் பேக் விற்பனை செய்யும் கடை நடத்தப்பட்ட பகுதியில் உள்ள டெய்லர் கடை என 8 இடங்களில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் வீரப்பையனார் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமி நகர்வலம் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் பழமையான ஸ்ரீ வீரப்பையனார் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ வீரப்பையனார் கோயிலில் இருந்து பங்களாமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ சோலைமலை ஐயனார் கோயிலுக்கு வீரப்பையனார் சுவாமி மின் அலங்காரத்துடன் புறப்பட்டு பக்தர்களும் ஊர்வலமாக சென்றனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தமிழ் புத்தாண்டையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காணவும் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலையை காண தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ் புத்தாண்டு தினமான திங்கட்கிழமை அதிகாலை முதலே கடற்கரையில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரியன் உதயமானதை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் பகவதி அம்மனை தரிசனம் செய்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த நலனுக்காக வக்ஃப் விதிகளை காங்கிரஸ் மாற்றியமைத்தது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் சிஹாயா விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது அம்பேத்கரின் போராட்டம் தனது அரசை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக கூறினார். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு மட்டுமே ஆதரவளிக்கும் காங்கிரசின் போக்கு வக்ஃப் திருத்த சட்ட எதிர்ப்பில் வெளிப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்தார். காங்கிரஸ் தனது தலைவர் பதவிக்கு ஏன் ஒரு இஸ்லாமியரை அறிவிக்கவில்லை எனவும், தனது தேர்தல் வேட்பாளர்களில் 50% வேட்பாளர்களாக இஸ்லாமியர்களை காங்கிரஸ் அறிவிக்காதது ஏன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் மற்றும் டீசலின் கலால் வரியை உயர்த்தியதன் மூலம் அரசு பொதுமக்களை கொள்ளையடிப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், மத்திய அரசை வரிச்சுமையை அதிகரித்து மக்களின் பைகளை கொள்ளையடிப்பதாகவும், தனியார் மற்றும் அரசு எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தை அறுவடை செய்வதாகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தி கடந்த 11 ஆண்டுகளில் பெட்ரோலியத் துறையிலிருந்து 39.54 லட்சம் கோடி ரூபாயை ஈட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
மேலும் அரசாங்க கொள்கைகள் தனியார் நிறுவனங்களுக்கு எவ்வாறு பயனளித்துள்ளன என்பதை சிஏஜி தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை அருகே மூட நம்பிக்கையால் மகளை நரபலி கொடுத்த தாய்க்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சூர்யாபேட்டை மாவட்டம் மேகலபதி தண்டாவை சேர்ந்த லாசியா என்பவர் கடந்த 2021 மூட நம்பிக்கையால் தனது 7 வயது மகளை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்து நரபலி கொடுத்தார். இது குறித்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து வழக்கு சாட்சிகளை பரிசீலித்த சூர்யாபேட்டை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். குஜராத்தில் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ போதைப் பொருட்கள் கடலோர காவல் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் குஜராத்தை ஒட்டிய அரபிக் கடலில் சர்வதேச கடல் எல்லைக்கோடு அருகே பயங்கரவாத தடுப்பு படை, கடலோர காவல் படையினர் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கடத்தல் பொருட்களை மூட்டை மூட்டையாக கடலில் வீசிவிட்டு சர்வதேச கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றதாக தெரிகிறது. அத்துடன் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான 300 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் பெயர் மெத்தமெட்டமைன் என்பது கூறப்படுகிறது. வங்கி மோசடி புகாரில் தேடப்பட்டு வந்த பிரபல வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணங்கள் மூலம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,578 கோடி ரூபாய் கடன் பெற்று கோகுல் மோக்சி மோசடியில் ஈடுபட்டார். இது தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போதே நாட்டை விட்டு அவர் வெளியேறினார். தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மோகுல் சோக்ஷி கடந்த மே மாதம் கியூபாவுக்கு தப்பி செல்ல முயன்றார். இந்நிலையில் இந்திய விசாரணை முகமைகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று பெல்ஜியத்தில் இருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மேம்பாலத்தில் சென்ற கார் தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சி வெளியாகியுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள கழக்கூட்டம் பகுதியில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று நின்றதால் பின்னால் வந்த கார் பிரேக் போட்டபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் மோதி தலைகுப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த முதியவரும் சிறுவனும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்நிலையில் காரின் கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் ஏப்ரல் 15ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கடந்த 6ஆம் தேதி லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் டீசல் விலை, சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற கர்நாடக அரசு திங்கட்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடைபெற உள்ளதால் மாநிலத்தில் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் ஐயப்ப பக்தர்களின் கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நேரிட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் கார் குட்டிக்கானம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று காரின் முன்பகுதியில் இருந்து புகை வந்தது. இதனை கண்ட ஓட்டுநர் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு அனைவரையும் கீழே இறக்கினார். அப்போது கார் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. இதனால் அனைவரும் உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். கேரள மாநிலம் மூணாறில் டெம்போ டிராவலர் மீது சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் அமர்ந்து பயணித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. மூணாறு கேப் சாலையில் சுற்றுலா பயணிகள் சிலர் டெம்போ டிராவலர் வாகனத்தில் சுற்றுலா வந்தனர். ரீல்ஸ் மோகத்தில் டெம்போ டிராவலர் மீது ஆபத்தான முறையில் அமர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். இது குறித்த வீடியோ காட்சிகளை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டனர். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிந்து அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மனைவி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முடிக்காணிக்கை செலுத்தினர். பவன் கல்யாண் 2013ஆம் ஆண்டில் ரஷ்யாவை சேர்ந்த நடிகை அன்னா லெஜினோவாவை திருமணம் செய்தார். இவர்களுக்கு மகன் மார்க் ஷங்கர்
கடந்த 8ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். சிகிச்சை முடிந்து மார்க் ஷங்கர் வீடு திரும்பிய நிலையில் மகன் உடல் நலம் தேறினால் முடிக்காணிக்கை செலுத்துவதாக அண்ணா லெஜினோவா முடிவு செய்திருந்தார். அதன்படி திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் முடிக்காணிக்கையும் செலுத்தினார். பவன் கல்யாணின் மனைவி கிறிஸ்துவர் என்பதால் அதற்கான விசேஷ படிவத்தில் கையெழுத்திட்ட பின்னர் கோவிலில் தலைமுடி காணிக்கை செலுத்தினார். இந்து மதம் மற்றும் இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசினால் கடும் தண்டனை விதிக்கும் வகையில் அமெரிக்காவில் முதன்முறையாக சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய மாகாணங்களில் ஒன்றான ஜார்ஜியாவில் 40,000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு இந்துக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. இந்துக்கள் மீதான வெறுப்பை தவிர்க்க இந்த புது சட்டத்தை அறிமுகம் செய்ததாகவும் இந்த மசோதா மதம், இனம், நிறம், அயல் நாட்டவர் என்ற வேறுபாடுகளை தடை செய்யும் சட்டங்களின் கீழ் வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அந்நியர் பிரிவு சட்டம் 1940 அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்தார். இந்த சட்டம் கடந்த 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருக்கும் வெளிநாட்டவர்கள் 30 நாட்களுக்குள் தாமாக வெளியேற வேண்டும் என கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் அவர்கள் மீது அபராதம், சிறை தண்டனை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தார். இதற்கு மற்ற நாடுகள் பணிந்த நிலையில் வல்லரசான சீனா தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டே வருகிறது. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 145% வரியும், அமெரிக்க பொருட்கள் மீது சீனா 125% வரியும் விதிப்பதாக அறிவித்தன. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு கனிமங்கள், உலோகம், காந்தம் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதியை சீனா அதிரடியாக நிறுத்தியிருக்கிறது. சீனா வகுத்து வரும் புதிய நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவின் இராணுவ தளவாட உற்பத்தி உள்பட பல நிறுவனங்களின் உற்பத்தி தடைபடும் என்று கூறப்படுகிறது. சீனாவில் புயல் காரணமாக 8க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சீனா தலைநகர் பீஜிங் மற்றும் வடக்கு பிராந்தியத்தை கடுமையான புயல் தாக்கியது. மாங்கோலாவில் இருந்து சீனா நோக்கி நகர்ந்து வந்த புயலால் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு 800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான மரங்கள், மின் கம்பங்களும் முறிந்து விழுந்ததால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் அவதிக்குள்ளாகினர். சீனாவில் சூறைக்காற்று வீசி வரும் நிலையில் 50 கிலோவுக்கு குறைவான மனிதரா வெளியே வராதீங்க என்று அந்நாட்டு அரசு மக்களுக்கு சீன அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங் உள்ளிட்ட நகரங்களில் கடந்த சில நாட்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்று காரணமாக பீஜிங்கில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்தன. வாகனங்கள், கடைகள், வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டன. இந்நிலையில் உடல் எடை 50 கிலோவுக்கும் குறைவான நபர்கள் சூறாவளி காற்றால் தூக்கி வீசப்படக்கூடும் என்பதால் வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூடானில் உள்ள முகாம்களில் துணை ராணுவ படையினர் நிகழ்த்திய கொடூர தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 140 தாண்டி இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக ராணுவம், துணை ராணுவம் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் வடக்கு தர்பூர் மற்றும் எல் பஷார் ஆகிய பகுதிகளில் மக்கள் தங்கியிருக்கும் முகாம்கள் மீது துணை ராணுவ படையினர் நிகழ்த்திய தாக்குதலில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மருத்துவர்கள் என 144 பேர் பலியானதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று கூறுகிறது. பீஜிங் தீவில் 6.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். திங்கட்கிழமை நள்ளிரவு 1:32 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 174 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். உயிரிழப்புகள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இதனிடையே மியான்மர் மற்றும் தஜிகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் பதிவானதும் குறிப்பிடத்தக்கது.
சீனாவில் நுழைய பிரிட்டன் பெண் எம்பி வேரா ஹாப் ஹவுஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு இங்கிலாந்து வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் உள்ள லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி எம்பி வேரா ஹோப் ஹவுஸ் இவரது மகன் சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்காங்கில் வசித்து வருகிறார். அவரை பார்ப்பதற்காக வேரா தனது கணவருடன் சீனா சென்றார். ஆனால் சீனாவின் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்காக ஹாங்காங் விமான நிலையத்தில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் வேரா விமானம் மூலம் இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு இங்கிலாந்து வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெறும் தாய்லாந்து நீர்விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தண்ணீர் தெளித்து கொண்டாடினர். தாய்லாந்தில் ஹோங்கரான் திருவிழா என்று அழைக்கப்படும் தாய்லாந்தின் நீர்விழா ஆண்டுதோறும் ஏப்ரல் 13, 14, 15 தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. இதில் தெருக்களில் வயது வேறுபாடின்றி அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை வாரி இறைத்து மகிழ்ந்தனர். ஒருவர் மீது தண்ணீரை பீச்சி அடிப்பதால் அவருடைய வாழ்வில் கடந்த காலத்து துன்பங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் கழுவி புத்தாண்டில் புது வாழ்வையும் அதிர்ஷ்டத்தையும் வரவேற்க தயார்படுத்துவதன் அடையாளமாக பின்பற்றப்படுகிறது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் வேட்டி சட்டையுடன் இருக்கும் புகைப்படம் வைரலாகி கொண்டே போகிறது. தமிழ் புத்தாண்டு தினம் திங்கட்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது, கொண்டாடவும் படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் வேட்டி சட்டையுடன் இருக்கும் புகைப்படத்தை சென்னை அணி நிர்வாகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. அதில் சவால்களை முறியடித்து ஒற்றுமையுடன் ஒன்றிணைவதற்கு புத்தாண்டு பலம் தரட்டும், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என்ற தலைப்புடன் பதிவிட்டுள்ளது. இந்த பதிவு தற்போது வைரலாகி கொண்டே போகிறது. சிஎஸ்கேவில் கேக்வாட்டுக்கு பதிலாக 17 வயது இளம் வீரர் சேர்க்கப்பட்டுள்ளார். சிஎஸ்கே கேப்டனாக செயல்பட்டு வந்த ருத்ராஜ் கேக்வாட் முழங்கை எலும்பு முறிவு காரணமாக நடப்பு சீசனில் எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகியதால் அந்த அணிக்கு புதிய கேப்டனாக தோனி மீண்டும் நியமிக்கப்பட்டார். இதனிடையே ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பதிலாக மாற்று வீரராக இடம்பெறப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்தது. அதற்கு பிருத்வி ஷா உள்ளிட்ட பல வீரர்களின் பெயர்கள் அடிப்பட்ட நிலையில் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு மாற்று வீரராக மும்பையை சேர்ந்த 17 வயது இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ள மும்பைக்கு எதிரான போட்டியில் சென்னை அணியுடன் இணைவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் போட்டியில் 100 அரை சதங்கள் அடித்த இரண்டாவது வீரராக விராட் கோலி வரலாற்று சாதனையில் இடம்பெற்றுள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி அரை சதத்தை கடந்து 62 ரன்கள் அடித்தார். இந்த ஆட்டத்தில் விராட் கோலி அடித்த அரை சதம் T20 கிரிக்கெட் போட்டியில் அவரது 100வது அரை சதமாக பதிவானது. இதன் மூலம் இந்த மைல்கல்லை எட்டிய இரண்டாவது வீரர் என்ற வரலாற்று சாதனையை விராட் கோலி நிகழ்த்தியிருக்கிறார். இந்த பட்டியலில் டேவிட் வார்னர் 108 அரை சதங்களுடன் முதல் இடத்தில் இருக்கிறார். ஐபிஎல் வரலாற்றில் ஆர்சிபி அணிக்காக 1000க்கும் அதிகமான ரன்கள் அடித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை படிக்கல் படைத்துள்ளார். 18வது ஐபிஎல் தொடரில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாடின. இந்த ஆட்டத்தில் அடித்த 40 ரன்களையும் சேர்த்து படிக்கல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக 1000க்கும் அதிகமான ரன்கள் அடித்துள்ளார். இதன் மூலம் விராட் கோலிக்கு பிறகு ஐபிஎல் வரலாற்றில் பெங்களூரு அணிக்காக 1000க்கு அதிகமான ரன்கள் அடித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை படிக்கல் படைத்துள்ளார். ஐபிஎல் தொடரில் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டங்களின் போது வழக்கத்திற்கு மாறாக நடுவர்கள் திடீரென்று வீரர்கள் பயன்படுத்திய பேட்டை சோதனை செய்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்சிபி மற்றும் எம்ஐடிசி ஆகிய அணிகள் மோதின. இந்த ஆட்டங்களின் போது வழக்கத்திற்கு மாறாக நடுவர்கள் திடீரென்று வீரர்கள் பயன்படுத்திய பேட்டை சோதனை செய்தனர். வீரர்கள் பயன்படுத்தும் பேட்டின் அகலம், நீளம் உள்ளிட்ட வடிவமைப்பு ஐபிஎல் விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை கையடக்க அளவுகோல் மூலம் அவர்கள் சரிபார்த்தனர். அதிரடி வீரர்களான ராஜஸ்தான் அணி வீரர் ஹெட்மயர், பெங்களூரு வீரர் ஃபில் சால்ட், மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோரின் பேட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தகுந்தது. ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவராக இந்திய முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கங்குலி தலைமையிலான இந்த கமிட்டியில் விபிஎஸ் லக்ஷ்மன், ஹமீத் ஹசன், பௌவா,
ஜோர்டன் பிராட் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த கமிட்டி சர்வதேச கிரிக்கெட் போட்டி விதிமுறை மற்றும் மாற்று ஆட்டத்தின் நீண்டகால முன்னேற்றத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஐசிசிக்கு பரிந்துரை செய்யும். பஹ்ரைன் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் 4வது சுற்றில் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்கர் முதலிடம் பெற்றிருக்கிறார். ஃபார்முலா 1 கார் பந்தயம் உலகம் முழுவதும் 24 சுற்றுகளாக நடத்தப்படுகின்றன. இதன் 4வது சுற்று போட்டி சாகிர் ஓடுதளத்தில் நடத்தப்பட்டது. 308.238 கிலோமீட்டர் பந்தய தூர இலக்கை நோக்கி 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் காரில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தனர். இதில் மெக்லரன் அணி வீரரான ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆஸ்கர் சுமார் 1 மணி நேரம் 35 நிமிடங்களில் இலக்கை கடந்து முதல் இடம் பிடித்தார். இதன் 5வது சுற்று போட்டி சவுதி அரேபியாவில் வரும் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. மாண்டி கார்லோ டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீரர் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டி மொனாக்கோவில் நடைபெற்றது. இதில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இத்தாலி வீரர் முசட்டி மற்றும் முன்னணி வீரரான ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அல்காரஸ் ஆகியோர் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் செட்டை முசட்டி கைப்பற்றினார். பின்னர் எழுச்சி பெற்ற அல்காரஸ் அடுத்த 2 செட்களையும் கைப்பற்றி போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். பில்லி ஜீன் கிங் டென்னிஸ் தொடரில் 5 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா மகளிர் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெண்கள் அணிகளுக்கான பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் 62வது சீசன் நடைபெறுகிறது. புனேயில் ஆசிய ஓஷியானா குரூப் 1 போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, தென்கொரியா, தாய்லாந்து, நியூசிலாந்து, ஹாங்காங், சீன தைப்பே என 6 அணிகள் பங்கேற்றன. இதில் புள்ளிப்பட்டியலில் 2வது இடம் பிடித்த இந்தியா 5 ஆண்டுகளுக்கு பின் இத்தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. கடைசியாக 2020ஆம் ஆண்டில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய இந்தியா லாட்வியா அணியிடம் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. புஷ்பா இணைத்தவர்களின் புனித விலங்காக கருதப்படும் பிளாக் பக் மான்களை 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் சல்மான் கான் வேட்டையாடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சல்மான் கான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் லாரன்ஸ் பிஷ்னோக் சமர்பதி மத்திய சிறையில் இருந்தவாறே 700க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பலை வழிநடத்தி வருவதாக தெரிகிறது. தொடர் மிரட்டல் அச்சுறுத்தலால் பலத்த பாதுகாப்பு மத்தியில் சல்மான் கான் படப்பிடிப்பில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிலேயே சல்மான் கான் கொல்லப்படுவார் எனவும் கார் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் வாட்ஸ்அப் மூலம் அடையாளம் தெரியாத நபர் மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான வார்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சூரி நடித்திருக்கும் மாமன் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ஸ்வாசிகா, ராஜ்கிரண் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு ஏஷம் அப்துல் வஹாப் இசையமைக்கிறார். அண்ணன் தங்கை பாசத்தை பின்னணியாக கொண்டு உருவாகியிருக்கும் மாமன் படத்திற்கு ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு காணப்படும் நிலையில் இந்த திரைப்படம் மே மாதம் 16ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. அதே நாளில் சந்தானம் நடித்திருக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் வெளியாக உள்ளது. சூரி, சந்தானம் இருவருமே காமெடியன்களாக இருந்து ஹீரோவாக மாறியவர்கள். இந்நிலையில் இருவரும் ஹீரோவாக நடித்திருக்கும் மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக உள்ளது அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. சிம்புவின் STR 49வது படத்தின் இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் இணைந்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அவரது 49வது படத்தை டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் சாய் அபயங்கர் இசையமைப்பாளராக கமிட் ஆகியுள்ளார். தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சிம்பு STR 49இல் சாய் அபயங்கர் இணைந்துள்ளதையும் அறிவித்துள்ளார். இதனை அடுத்து சிம்புவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் சாய் அபயங்கர். பென்ஸ், சூர்யா 45, அட்லி, அல்லு அர்ஜுன் இணையும் படம், பிரதீப் ரங்கநாதனின் படம் ஆகியவற்றுடன் சிம்புவின் STR 49இலும் சாய் அபயங்கர் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை பாடலை பாடி ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் AR ரஹ்மான். உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தை கொண்டாடி வரும் நிலையில் AR ரஹ்மான் வெளியிட்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டே வருகிறது.
இந்த வீடியோவில் ஓகே கண்மணி திரைப்படத்தில் இடம்பெற்ற மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை பாடலை பியானோவில் வாசித்தபடியே பாடி ரசிகர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விருந்து கொடுக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். முன்னதாக தனது ஏஆர்ஆர் இமோசிவ் என்டர்டெயின்மெண்ட் குழு தமிழ் மொழிக்கான ஒரு பெருமை சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழ் இலக்கியங்களை விளக்க படங்களாகவும் இன்னும் பல்வேறு புதிய வடிவங்களிலும் வழங்க இருப்பதாகவும் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அஜித் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு உள்ளிட்ட பலர் நடித்த குட் பேட் அக்லி கடந்த வாரம் 10ஆம் தேதி வெளியானது. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்த நிலையில் பாக்ஸ் ஆபீஸிலும் நல்ல வசூல் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதன்படி முதல் நாளில் 29 கோடியும் 2வது நாளில் 15 கோடியும் வசூலித்த குட் பேட் அக்லி 3ஆம் 4ஆம் நாட்களில் தலா 19 கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி 4 நாட்களில் மொத்தம் 83 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் குட் பேட் அக்லி வசூல் இன்னும் ஓரிரு நாட்களில் 100 கோடி ரூபாயை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தக் லைஃப் படக்குழு வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன் உள்ளிட்ட பலர் நடிக்கும் திரைப்படம் தக் லைஃப். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கும் இந்த திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. கமல்ஹாசன், சிம்பு முதன்முறையாக இணைந்து நடித்திருப்பதால் இந்த படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதற்கிடையே தக் லைஃப் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து 22 வினாடி கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது படக்குழு. தெலுங்கு நடிகர் நானி நடித்துள்ள ஹிட் 3 படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கைலாஷ் கொலானோ இயக்கியுள்ள ஹிட் 3 படத்தில் நானியுடன் ஸ்ரீநிதி ஷெட்டி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அதீத வன்முறை காட்சிகளுடன் உருவாகியுள்ள இந்த படம் மே 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்நிலையில் ஹிட் 3 படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. நானி போன்ற முன்னணி ஹீரோக்கள் இதுபோன்ற அதீத வன்முறை காட்சிகள் கொண்ட படத்தில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னதாக ஹிட் 3 ட்ரெய்லரை சிறுவர்கள், இதயம் பலவீனமானவர்கள் பார்க்க வேண்டாம் என படக்குழு அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்திருக்கிறது. ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 23வது திரைப்படமாக உருவாகி வருகிறது மதராசு. சிவாவுடன் ருக்மணி வசந்த், விக்ராந்த், பிஜு மேனன் ஆகியோர் நடிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்து சமீபத்தில் வெளியான சிக்கந்தர் திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. இதனால் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படம் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் மதராசி திரைப்படம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு தற்போது அறிவித்துள்ளது. கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் வெளியாகி 36 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. சீங்கீதம் சீனிவாஸ் இயக்கத்தில் கமலஹாசன், கௌதமி, நாகேஷ், நாசர், மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தில் அப்பு என்ற குள்ளனாக கமல் நடித்திருந்தது ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமல் எப்படி குள்ளமான கெட்டப்பில் நடித்தார் என்பது தெரியாமல் இப்போது வரை ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். இந்நிலையில் இந்த படம் வெளியாகி 36 ஆண்டுகள் ஆனதையொட்டி சிறப்பு போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. விஜயின் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் இப்படத்தின் புதிய ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. ஜான் மகேந்திரன் இயக்கிய சச்சின் திரைப்படம் 2005ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி கண்டது. விஜயுடன் ஜெனிலியா, வடிவேலு, சந்தானம் உள்பட பலர் நடித்த இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார். இந்நிலையில் சச்சின் வெளியாகி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இந்த படத்தை மீண்டும் வெளியிட படக்குழு முடிவு செய்திருந்தது. அதன்படி சச்சின் வரும் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இதைத் தொடர்ந்து சச்சினின் ரிலீஸ் ட்ரெய்லரையும் படக்குழு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜயின் கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றதால் சச்சினுக்கும் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது.
இத்துடன் 60 விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை இணைந்தே இருங்கள் குமுதம் செய்திகளுடன்.